அதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தற்போது தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை பார்ப்போம். மது கொடுமையிலிருந்து தமிழ்நாட்டை மீட்கவும், தரணியெங்கும் வாழும் தமிழர்களின் நலனை காக்கவும், சுதந்திர தமிழீழ தேசத்தை நிர்மாணிக்கவும் எஞ்சிய என் வாழ்நாளை அர்ப்பணிப்பது என முடிவு செய்துள்ளேன். ஐவரின் தியாக தணலில் உதயமான மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தை எவரும் நெருங்க முடியாத எஃகு கோட்டையாக நிர்மாணிப்பேன். திராவிட இயக்கத்தில் ஒளி வீசுகின்ற தந்தை பெரியாரின் சுயமரியாதையுடன் அறிஞர் அண்ணாவின் லட்சிய கனவுகளை நனவாக்கி வெற்றி பெறுவேன் என்று என் நெஞ்சுக்குள் தவம் செய்து சபதம் பூண்டுள்ளேன். இந்த பின்னணியில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் என் உயிரான கண்மணிகளுக்கும், தேசிய முற்போக்கு திராவிட கழகம், மக்கள் நல கூட்டணியில் அங்கம் வகிக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆகிய கட்சிகளின் தலைவர்களுக்கும், அக்கட்சிகளின் தோழர்களுக்கும், தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவருக்கும், அக்கட்சியின் தொண்டர்களுக்கும், தமிழக வாக்காளர் பெருமக்கள், பொதுமக்கள், ஊடகங்களின் செய்தியாளர்கள், தொலைக்காட்சிகளின் ஒளிப்பதிவாளர்களுக்கும் கோவில்பட்டி சட்டமன்ற தொகுதியில் நான் வேட்பாளராக போட்டியிடவில்லை என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். திராவிட இயக்கத்தில் ஒளி வீசுகின்ற தந்தை பெரியாரின் சுயமரியாதையுடன் அண்ணாவின் லட்சிய கனவுகளை நனவாக்கி வெற்றி பெறுவேன் என்று என் நெஞ்சுக்குள் தவம் செய்து சபதம் பூண்டுள்ளேன். இந்த பின்னணியில் 2016 மே 16 நடைபெற இருக்கும் தமிழக சட்டமன்ற தேர்தலில் நான் போட்டியிடுவது இல்லை என்றும், கோவில்பட்டி தொகுதியில் போட்டியிடுவதற்கு தகுதியான வேட்பாளராக விநாயக ரமேஷ் அவர்களது பெயரையும் கழகத்தின் அவைத்தலைவர் அண்ணன் திருப்பூர் துரைசாமி, ஆட்சிமன்ற குழு செயலாளர் MP கணேசமூர்த்தி, அரசியல் ஆய்வு மைய செயலாளர் புலவர் செந்தில் அதிபன், அரசியல் ஆலோசனை குழு செயலாளர் புலவர் செவந்தியப்பன் ஆகியோரிடமும், துணை பொதுச் செயலாளர்கள் நாசரே துரை, மல்லை சத்யா, துரை பாலகிருஷ்ணன் ஆகியோரிடம் தெரிவித்து அவர்களின் முழு சம்மதத்துடன் இந்த முடிவை அறிவிக்கிறேன். எமது அணியின் முதல்வர் வேட்பாளரான கேப்டன் விஜயகாந்த் அவர்களை தேசிய முற்போக்கு திராவிட கழகம், மக்கள் நல கூட்டணியில் அங்கம் வகிக்கும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி ஆகிய 6 கட்சிகளும் இணைந்து அமைத்துள்ள மாற்று அரசியல் வெற்றி கூட்டணி நடைபெறும் சட்டமன்ற தேர்தலில் மகத்தான வெற்றி பெற்று ஆட்சியை அமைக்க பசி நோக்காது, கண் துஞ்சாது, மெய்வருத்தம் பாராது நான் பாடுபடுவேன். இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காத கழக கண்மணிகள் எனது முடிவை ஏற்றுக்கொண்டு 234 சட்டமன்ற தொகுதிகளிலும் பம்பரமாக சுழன்று தோழமை கட்சி தலைவர்கள் நம்மை பாராட்டும் வகையில் பணியாற்றிட பாசத்தோடும் உரிமையோடும் வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம்.